எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இக்கட்டி நாட்களில் அவர் அரணான கோட்டை. தம்மை நம்புகிற ஜனங்களை தேவன் விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழைகள், எளியவர்கள், அனாதைகளுக்கு தேவனாய் இருக்கிறார். ஒரு வேளையில நீங்கள் திக்கற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், மறக்கப்பட்டவர்களாய், அங்கே கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதை என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு தேவனாய் இருக்கிறார். அனாதைகளின் தேவன், அனாதைகளின் தேவன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அனாதைகளையாய் நீங்கள் இருக்கிற போதும் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஒரு காலத்துல அனாதைகளைத்தான் இருந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் கடந்த நாட்களில் இஸ்ரவேலின் வாழ்வை குறித்து எசேக்கியாவின் புஸ்தகத்திலே நான் வாசித்து கொண்டிருந்தேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல இஸ்ரவேலின் பிறப்பின் வர்த்தமானங்களை பற்றி அதில் குறிப்பிட்டதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீ பிறந்த நாளில தொப்புள் கொடி அறுக்கப்படல, நீ தண்ணீரினாலே சுத்திகரிக்கப்படல, நீ அங்கே உப்பினாலே சுத்திகரிக்கப்படல, உன் நிர்வாணம் துணிகளினால் சுற்றப்படவும் இல்லை. நீ பிறந்த நாளிலேயே நீ தெருவில் தூக்கி வீசப்பட்டாய், நீ அனாதையாக்கப்பட்டு விட்டாய், நீ ஆதரவற்று விட்டாய். நீ வெளியில தூக்கி எறியப்பட்ட போது உன்னை பார்த்து ஒரு கண் கூட உன் மேல இரக்கமா இருந்ததில்லை. உன்னை பார்த்து எத்தனையோ பேர் கடந்து போனாங்க. ஆனா உன்னை பார்த்தவங்க எல்லாம் அருவருப்பாக பார்த்தாங்க. ஏண்டா நீ அப்படியே ரத்தத்துல தோய்ந்து கிடக்கிற, நீ தண்ணீரினால கழுவப்படல, நீ சுத்திகரிக்கப்படல, உன்னுடைய அம்மனம் மூடப்படையில. பார்த்தவங்க எல்லாரும் திரும்பி அடுத்த பக்கமா திரும்பி போயிட்டாங்க. ஆகவே கடந்து போகிறவர்கள் எல்லாரும் உன்னை விட்டு பக்கமா விலகி போனார்களே தவிர உன் பக்கமா வந்து உன்னை சேர்த்து கொள்ளல. ஆனா அனாதையாய் கிடந்த அந்த இஸ்ரவேலை ஆண்டவர் தேடி வந்து அவர்களை தூக்கி எடுத்து அவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களை வழி நடத்தினார். எப்படி நடத்தினார் தெரியுமா? அவர் கடந்து வந்து அவர்களை தூக்கி எடுத்ததை கழுவி சுத்திகரித்து அதுக்கு ஆடை போட்டு அதுக்கு பொன்களை வெள்ளியை பொன்னை போட்டு அங்கே சரப்பணிகள் எல்லாம் போட்டு அங்கே வழி நடத்தி வந்தார். அந்த இஸ்ரவேலின் பிறப்பு அவ வளர்ந்து பெரியவளாகி வாலிப வயதை அடைகிற போது அந்த வாலிப வயதுல என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் அவளுக்கு நடைபெற்றதாகவே பார்க்கிறோம். ஆனா இந்த வாலிபம் வயது வருகிற நேரத்துல இப்ப ஒரு வட்ட சட்டமா வந்துட்டா, அழகா வந்துட்டா, ஆபரணங்கள் தரிச்சிருக்கிறா. இப்ப பார்க்கிறவங்க எல்லாரும் அவள் மேல கண்ணை வைக்கிறாங்க, எல்லாரும் ஆசைப்படுறாங்க, எல்லாரும் பார்த்து விருப்பம் கேட்கிறாங்க, எல்லாரும் ஐ லவ் யூ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவள் வருகிற நேரத்துல அவளோ அந்த அந்த பெண்ணை பற்றி பேசப்படுகிற விடயம், இஸ்ரவேலுக்கு ஒரு பற்றி பேசப்படுகிற ஒரு காரியம், அவளோ அங்கே தன்னை சுத்திகரித்த இல்லாட்டா தன்னை தூக்கி எடுத்த நாயகரை மறந்து அங்கே அந்நியர்களுக்கு பின்னால போக ஆரம்பித்தார். இதைத்தான் ஆண்டவர் பார்த்து வேதனைப்படுகிறார். அவள் அவ்வளவு அழகாய் மாறுகிறதுக்கு, அவ்வளவு மேன்மையாய் மாறுகிறதுக்கு காரணம் என்ன? அங்க 16வது அதிகாரம் 14வது வசனத்துல நாங்க அங்க பார்க்கிறோம், நான் உன் அழகினாலே உன் கீர்த்தி பிரஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று, நான் உன் மேல வைத்த என் மகிமை. அதுதான் அந்த முதல் வார்த்தை. தேவன் அந்த இஸ்ரவேல் மேல ஒரு மகிமையை வைத்தார். இந்த மகிமை என்ற வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு சொல்லை மகிமை என்று சொல்வோம். தேவன் அந்த மகிமையை அவர்கள் மேல வைத்தார், அவள் மேல வைத்தார்.
அந்த மகிமையை அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அந்நிய ஜாதிகளுக்கு கொடுத்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் மகிமைக்கென்று சொல்லி நான் அவர்களை அழைத்திருக்கிறேன். என் மகிமைக்கென்று நான் அவர்களை ஏற்படுத்தினேன். என் மகிமை அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க விக்கிரகத்துக்கு அந்த மகிமையை கொடுத்துறாங்க, பாவத்துக்கு அந்த மகிமையை கொடுத்துறாங்க, உலகத்துக்கு அந்த மகிமையை கொடுத்துறாங்க, உலக சிநேகிதத்துக்கு அந்த மகிமையை கொடுத்துறாங்க. ஆமா, எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அனாதைகளை போலதான் இருந்தோம். நமக்கு சொந்த பந்தம் இருந்தும் சில வேளைகளில் உதவுவார் இல்லாமல் வாழ்ந்த காலங்கள் உண்டு. நண்பர்கள் இருந்தும் அயலவர்கள் இருந்தும் இரக்கம் காட்டாதவர்கள் சூழ்நிலை நமக்கு இருந்தது. கைவிடப்பட்டு மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இருந்ததல்லவா? அப்படிப்பட்ட அனாதை நம்ம இருந்த போதுதான், ஆதரவற்று இருந்த போதுதான் நம்ம இயேசு தேடி வந்து நம்மை ரட்சித்தார், நம்ம தூக்கி எடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், மகிமையான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தேவன் கொடுத்த மகிமை. இந்த மகிமையை நம்ம வந்து அங்கே உலகத்துக்கு கொடுத்துடக்கூடாது, விக்கிரகத்துக்கு கொடுத்துடக்கூடாது, உலக சிநேகிதத்துக்கு கொடுத்து விடக்கூடாது. இன்னைக்கு தேவன் கொடுத்த மகிமையை நீங்க என்ன செய்றீங்க? அவருடைய நாம மகிமை கண்டு நீங்க வாழ்றீங்களா? அந்த மகிமையை தேவனுக்கே திருப்பி செலுத்துறீங்களா? அல்லது உங்களுக்கு தானியத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்த தேவனை மறந்து அந்த மகிமையை நீங்கள் உலகத்துக்கு தாரை வார்த்து விடுகிறீர்களா? இதை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் சொன்னார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். அதுக்காகத்தான் தேவன் நம்மை ஏற்படுத்தி நம்முடைய மகிமையை கொடுத்தார். மகிமை பெரியது. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, நீரங்களை அனாதையா இருந்த போது எங்களை தேடி வந்து தூக்கி எடுத்தவரே, நீரங்களுக்கு கொடுத்திருக்கிற மகிமையினில் தான் நாங்களுக்கு மகிமை அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த மகிமையை நாங்கள் விக்கிரகத்துக்கோ பாவத்துக்கோ உலகத்துக்கோ தாரை வார்த்து விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுத்த மேன்மைகள், கர்த்தர் கொடுத்த நன்மைகளை நாம மகிமைக்கென்று பயன்படுத்த உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகளோடும் தேவன் இடைப்படும், ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமை கண்டு தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். மகிமைப்படும்படி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.